ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் என்ன ஆகும் அப்படின்னா, மதியம் மலர் எல்லாம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அத்தை உள்ளே வந்து என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு குழம்பு செய்கிறத பற்றி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ மலர் சொல்லுவாங்க, முட்டை வேக போடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோன்னு கேட்பாங்க. 15ன்னு சொன்னோன்னே, என்னது 15ஆ 17 போடணும், உங்களுக்கு வேண்டாமா, நீங்கள் சாப்பிட மாட்டிங்களான்னு கேட்கும்போது, நான் யூஸ்வலாகவே சாப்பிட்றதில்ல, கிரேவி இருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து மலர் சொல்லுவாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதி அதுக்கப்புறம் என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா, என்ன உங்களுக்கு முட்டை வேண்டாமா, முட்டை ப்ரோட்டீன் தானே, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க அத்தை சடனாக வந்து வாயை விட்டுருவாங்க. இல்லை, அவள் வந்து சும்மா தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு முட்டை, இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்கள்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஆம்பளைங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதில் ஒரு அடக்குமுறையை கண்டுபிடிச்சிருவாங்க மதி. என்னடா இது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இந்த பாருங்கள் நம்மளெல்லாம் விட இவங்க தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க, நான் வந்து இப்போ 1 வீக் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எனக்கு தெரியுது இவங்க எவ்வளோ வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க, இவங்க தான் அதிகமாக சாப்பிடணும், இவங்க தான் நம்மளுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் அதிகமான நேரம் நிற்கிறாங்க, ஸோ இவங்களு தான் நல்லா சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லி அவங்க மாமியாரை எதிர்த்து பேசிடுவாங்க. உடனே அவங்க மாமியார் சொல்லுவாங்க, என்ன நான் என்ன கொடுமைக்கார மாமியாரா, அப்படிங்கிற மாதிரி என்னை நீ ட்ரீட் பண்ணுற, இப்படியெல்லாம் பேசாத, நான் இனிமேல் உன் பேச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணிடுவாங்க. அடுத்த சீன் என்ன ஆகும் அப்படின்னா, மலர் வந்து மதிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நான் எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மதி கோவப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சமாவது சூட்டிப்பாக இருங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மலருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மதி, உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது, சிரிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் இப்படியே பழகிட்டேன்னு சொல்லி மலர் சொல்லுவாங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த சீன் பார்த்திங்கன்னா தங்கராஜ் வீட்டில் காட்டுவாங்க. தங்கராஜும் சுரேஷும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சுரேஷ் வந்து சொல்லுவார், என்ன மாமா கிட்ட அக்கா வருவாங்க. அப்போது ஸோ என்ன அக்கா நல்லா இருக்கியான்லாம் கேட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க மாமா கேட்பார், என்ன ஆளையே காணோம், ரொம்ப பிஸியாக, இல்லை அண்ணா கூட வெளியே போயிருந்தேன், என்ன வேலை விஷயமாக தான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாமா, நீங்கள் எனக்கு அவள் வந்து வேலையை வந்து திருப்பி கொடுத்துருவா, அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவா அப்படின்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் இப்போ என்னடானா இப்படி பண்ணுறா, நாளைக்கு எனக்கு என்கொயரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுது ஏதோ தெரியலை, எனக்கு வேலை கிடைக்குமா என்னங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் புலம்பிகிட்டு இருப்பார். உடனே தங்கராஜுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, உங்கள் அப்பா என்னடானா அவர் ஒரு மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதே தப்புங்கிற மாதிரி பேசுகிறாரு, அந்த சிச்சுவேஷனில் நீ எப்படி இருந்தேன்னு நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா, இந்நேரம் உனக்கு அவமானம் தான் ஆயிருக்கும், அதெல்லாம் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணி வச்சாதான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு அவள் ஓடுறா குதிக்கிறா இதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் பேசினோன்னே உடனே சுரேஷ் சொல்லுவார், மாமா சாரி மாமா, தெரியாமல் சொல்லிட்டேன், அதெல்லாம் நீ கவலைப்படாத, நாளைக்கு உன் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வந்து தைரியம் சொல்லி அனுப்புவார். நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து சொல்லுவாங்க, என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா, அவள் என்ன உன் கேஸை வாபஸ் வாங்குகிற ஐடியாவில் இருக்காளா இல்லையா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக என் வேலை கிடச்சிரும் அப்படின்னு, ஏன்னா அவங்க மாமா சொல்லியிருப்பார், அவளை எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படின்னா அவங்க அப்பா சொல்லி அந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிற மதி. ஸோ அதுதான் நாளைக்கு எபிசோடில் வரப்போகுது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த எக்கு அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தரையிலே வச்சுருவாங்க. வேஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பிளேட்டு சைடில் வைக்காமல் கீழேயே வைப்பாங்க. அதை பார்த்துட்டு மதிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், என்னடா இது இப்படி சாப்பிட்றாங்க, அதுவும் அவங்க மாமனாரெலாம் பார்த்திங்கன்னா தட்டிலே கையை கழுவிடுவார். அதெல்லாம் பார்த்தோன்னே மதிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த தட்டில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மலர் தான் கொண்டு போய் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட இதெல்லாம் தெரியவே தெரியாதா, அவங்க அம்மாலாம் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கலையா, தட்டு ஏதாவது ஒரு பிளைட் வச்சா அதில் வேஸ்ட்டு வைக்க போகிறாங்க, ஏன் இப்படிலாம் தரையில் வைக்கிறாங்க, அதையும் நீங்கள் கை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து மலர்கிட்ட கோவப்படுவாங்க. மலர் சொல்லுவாங்க, அது சாப்பாடு தானே அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யூஸ்வலாக எல்லாரும் தட்டையும் க்ளீன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மறக்காமல்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.